வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த ஒருதலையாக நீண்ட நாட்களாக காதலித்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க காதல் வெற்றி பெற ஒரு அற்புதமான மன்மத மோகினி பிரயோக முறை. இந்த மன்மத மோகினியை வச்சு ஒரு நபருக்கு காதலை உண்டு பண்ண முடியும், காமத்தை உண்டு பண்ண முடியும், எப்பேற்பட்ட பெண்ணையும் தனக்கு சாதகமாக வசியம் பண்ண முடியும். அதே போல் ஆணையும் நம் இஷ்டத்துக்கு கைக்குள்ளே வைக்க முடியும். இந்த மன்மத மோகினியை எப்படி நம்ம வரவழைச்சி ஒரு பெண்ணையும் ஆணையும் வசியம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எந்திரத்தை காரிய தகட்டில் எழுதுங்க, சரிங்களா? தமிழ் மருந்து கடையில் காரிய தகடு வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த எந்திரத்தை எழுதுங்க. இந்த எந்திரத்தை எந்த நாளில் எழுதணும் அப்படின்னா, பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்து பௌர்ணமி நாளில் எழுதுங்க, சரிங்களா? எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்திரத்திற்கு கீழே நான் பெயர் கொடுக்கல, சரிங்களா? இன்னார் மகள் இன்னார்னு போடுங்க. இன்னார் மகன் அவங்கன்னு சம்மந்தப்பட்ட நபரோட தாய் பேர் சேர்த்து அவங்க பேரை போடுங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவை கட்டணும், சரிங்களா? எப்படி பாவை அப்படின்னா, ஒரு பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, சரிங்களா? இந்த 2 மாவையும் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சரிசி மாவு ஒரு 70% மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 30% எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் யாரை விரும்புகிறீங்க அந்த பெண்ணை நினச்சி அந்த பெண்ணாகவே பாவித்து அந்த பாவை செய்யுங்க. இதே நீங்கள் ஒரு ஆணை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ஆணாகவே நினச்சி அந்த ஆண் பாவை நீங்கள் செய்யணும், சரிங்களா? இந்த பாவை செய்யும்போது என்னென்ன ஒரு மைண்டை நம்ம செயலை என்ன பண்ணணும்னா, அந்த நபராகவே நினச்சி ஆள் மனசில் அந்த நபராகவே செஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் நல்லா தெரியும், சரிங்களா? பெண்ணாக இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு உண்டானது வைங்க, ஆணாக இருக்குன்னா அந்த ஆணுக்கு உண்டான மர்ம உறுப்பு எல்லாம் வைங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட காலடி மண் இருந்தால் வைங்க. தலைமுடி இருந்தால் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். இல்லை வேர்வப்பட்ட துணி இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். இப்படி நீங்கள் வச்சுட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 5008 உரு நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் எங்கே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, மயானத்தில் கொடுத்தீங்கன்னா நல்லா வலுவாக வேலை செய்யும். இல்லாட்டி மயானத்துக்கு போக விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக இந்த முறையை நீங்கள் வீட்டிலே இதை நீங்கள் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணுவதால் எந்த நபர் மேலே இந்த வசிய பிரயோகத்தை பண்ணுறீங்களோ அந்த நபருக்கு உங்கள் மேலே ஒரு ஆசை, காமம் உண்டாகும், சரிங்களா? இந்த முறையை இரவு நேரங்களில் பண்ணுங்கள், சரிங்களா? நடு ராத்திரியில் பண்ணுங்கள். ஒரு 1 மணி 2 மணி போல் பண்ணுங்கள், சரிங்களா? வெயில் நேரத்தில் யாரும் இந்த முறையை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இரவில் பண்ணுங்கள். இந்த மாதிரி தரமான விஷயம்லாம் இரவு வேளையில் பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லா இருக்கும். கை மேலே நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த பண்ணிவிட்டு இந்த பாவையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எந்திரத்தை இந்த பாவையோட உடம்புல வைங்க, சரிங்களா? வச்சுட்டு மந்திர உரு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பெண் எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைக்கலாம். அந்த பெண் அடிக்கடி வாசலில் தாண்டுறாங்களே அங்கே புதைக்கலாம். இல்லை அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னே தெரியலை, நீண்ட தூரம் இருக்காங்க அப்படின்னா மயானத்தில் நீங்கள் புதைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுறலாம், சரிங்களா? இப்படி விட்டுட்டு நீங்கள் வழக்கமாக அவங்க அன்றாட வேலையை நீங்கள் பாருங்கள். இப்படி நீங்கள் பண்ணுவதால் அந்த மன்மத மோகினியோட அந்த இதால் உங்களுக்கு அந்த வசியங்கிறது வெகு சீக்கிரம் கைகூடும், சரிங்களா? கணவன் மனைவி பிரச்சனைக்கு தாராளமாக பண்ணலாம். இந்த ஒருதலையாக காதலிச்சிட்ருக்கவங்களாம் அடித்து சொல்கிறேன், இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கை மேலே பலன் கொடுக்கும். நீண்ட நாட்களாக ஒரு பெண்ணை விரும்புவாங்க. அந்த பெண் கொஞ்சம் கூட பிடிமானமே கொடுத்து பேசாது, பார்க்காது. அதே போல் நீண்ட நாட்களாக ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவாங்க. அந்த ஆண் பிடிமானம் எதுவும் கொடுத்து பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களாம் இந்த முறையை நீங்கள் பண்ணினீங்கன்னா கை மேலே பலன் கொடுக்கும். இந்த எந்திரம் தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படாதீங்க, சரிங்களா? ஏன்னா சில சூட்சமத்தை நான் மறைச்சி நான் சொல்லலை. எல்லாமே நான் ஒளிவு மறைவு இல்லாமல் முழுசாகவே நான் சொல்லிட்டேன். இந்த எந்திரத்தை நல்ல நோக்கத்திற்காக பண்ணுங்கள்.
இதை வச்சு எப்பேற்பட்டவங்களையும் மயக்க முடியும். யாரை வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம் இந்த எந்திரத்தை கொண்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து கையாளுங்க அந்த எந்திரத்தை. சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கூட நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.